இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள் 23/1/2026 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை 2:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 2:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக வெற்றி பெறுவதற்கான உறுதியுடனும் தைரியத்துடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் தன்னிச்சையாக வேலைகளை செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல நேர்மையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதியதொரு அறிமுகமும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்களும் ஏற்படலாம். தொழில் துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு பணி நியமன ஆணைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். திட்டமிட்டு செய்யக்கூடிய சில வேலைகள்ல நீங்க வெற்றியும் காணலாம். மன உறுதியுடனும் வேலைகளை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மன மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை கவனமாகவும் கொண்டு செல்லுங்க. வேலை இடங்கள்ல உங்களுக்கு என்று மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைந்து இருந்த திறமைகளும் வெளிப்படும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரமும் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல உங்களுக்கு என்று முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகள்ல நன்மைகளும் உண்டாகும். அனைவருடனும் இணக்கமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தொழில் தொடர்பாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். பிறரிடமிருந்து உங்களுக்கு என்று மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானத்தை கவனமாக பயன்படுத்துவதும் நல்லது. குடும்பத்துல உள்ள அனைவரையும் ஒற்றுமையுடன் கொண்டு செல்லவும் செய்வீங்க. முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் ஈடேறும். பணியிடத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்த பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. இன்று பயணங்களில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும்.
தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய குறிப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. விருத்தி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இயந்திர கதியில வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சவால்களை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்று விடுவீங்க. பணியில வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதற்கு ஏற்றபடி நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அதற்கு ஏற்ப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற லாபமும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முறையில வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. இன்று தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியிடத்துல அனைவரிடத்திலுமே அனுசரித்து செல்வதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல சரியான நேரத்துல ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குழந்தைகளின் மீது அக்கறையாகவும் இருப்பீங்க. மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இன்னல்களும் குறையும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதளவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உற்பத்தி துறையில ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் செய்வதும் நல்லது. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று சிறிய விஷயங்கள்ல கூட நீங்க உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே சமநிலையோடு எடுத்துக்கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை திறமையாக கையாண்டு குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பணம் கூடுதலாக செலவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் சற்று சுமையாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். வருமானத்துல கவனமாகவும் இருங்க. சுணக்க நிலையும் ஏற்பட்டு மாறும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். தைரியத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்ப்புகளையும் தாண்டி எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். யாரை பற்றியும் யாரிடத்திலும் புறம் பேசவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தை நல்லபடியாக கவனித்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள் மற்றும் பேச்சுத்திறனின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உற்சாகமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சில முக்கியமான செயல்பாடுகள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல கவனத்துடனும் செயல்படுவதும் நல்லது. நிதி தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிரபலமானவர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலையின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் தந்தை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் மன அமைதியையும் ஏற்படுத்தும். பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. இன்று சிறந்த பலன்களை காண்பதற்கு கூடுதல் கவனத்துடன் பணியாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அதிக வேலையின் காரணமாக கூடுதல் பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம்.
இன்று மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை வியாபாரத்தின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வேலை இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய போக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களுடைய போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கவனத்தை செலுத்துவதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். சில தேவையில்லாத விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் சிறப்பாகவும் முடியும். தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்து லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்ற மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். வேலையில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். நிதி ஆதாரங்களும் இருக்கும். சிலருக்கு கல்யாண நிச்சயதார்த்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வரனாகவும் கூடி வரலாம். தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இளைஞர்களிடத்துல குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியும் இருக்கும். தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். அரசு தொடர்பான வேலைகள் அல்லது தனியார் வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். சாதகமான போக்கும் காணப்படும். முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எண்ணி இருந்த பயணங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கல்வி தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையான மனநிலையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறந்த பணிக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். அனைவரிடத்திலும் இருந்துமே தனித்து உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில எதிர்ப்புகளையும் சந்தித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சம்பள விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் இருக்கும். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனக்குறைகளும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நெருக்கமான உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பங்குதாரர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். துணிச்சலாக பேசி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. மனைவியின் வழியில அந்தஸ்தும் உயரும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையை கையாள்வதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் என்ற சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளும் கூடி வரலாம். இன்று நீங்கள் செய்ய நினைக்கின்ற வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். வியாபார ஒப்பந்தங்களும் கைகூடியும் வரும். மனதளவுல தைரியத்துடனும் காணப்படுவீங்க. லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:08 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் உண்டாகும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு விஷயங்களிலும் ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன போராட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். அதிகப்படியான வேலைகளும் இருக்கும். தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல திருப்திகரமான போக்குடனும் காணப்படுவீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்கள் தாய் தந்தைக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானமும் அதிகரிக்கும். திறமையாகவும் நேர்மையாகவும் செயல்படுவீங்க. அரசாங்க வேலையில உங்களுக்கு என்று மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வீட்டுல அனாவசியமான கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வேலையில குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணம் தொடர்பான விஷயங்கள்ல சரியான புரிதல்களுடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் தேர்வு தொடர்பாக சிறப்பாக செயலாற்றவும் செய்வாங்க.
கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு வீட்டு வேலைகள்ல மும்முரமாக இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். வழக்கு செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நவீன கருவிகள் வாங்கியும் மகிழ்வீங்க. பொருளாதார சிக்கல்களும் குறையும். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். மன சஞ்சலங்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில சவால்களும் இருக்கும். வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலைகளை எல்லாமே திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில என்று உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையுடனான அணுகுமுறையில பொறுமையாக இருப்பதும் நல்லது. நட்புடனும் பழகுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பு நிலையும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான விசேஷங்களும் கூடி வரலாம். திருமண பேச்சுவார்த்தைகளும் கைகூடியும் வரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகத்துல ஆதாயமும் உண்டாகும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் உண்டாகும். தொழில்நுட்ப உதவியோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். நண்பர்களிடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மனைவியினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கவும் வேண்டாம். சிலருடன் பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலமாக சச்சரவுகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் இடத்துல அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று நீங்கள் தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வழக்கத்தை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். குறிப்பிடத்தகுந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். முதலீடுகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். மனதளவுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சில சிக்கலான விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வாகன வழியில விரயங்களும் ஏற்படலாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில நேரங்கள்ல சுறுசுறுப்பற்ற மந்தத்தன்மையுடனும் இருப்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல பொறுமையாக பேசுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இழுபறியான நாள் என்றும் கூறலாம். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பதட்டப்படாமல் வேலைகளை செய்வதும் நல்லது. உங்களுடைய செயல்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கடினமான பணிகளை கூட எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. விரும்பி பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமாதானமான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில இன்று அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கியில போதுமான அளவு பணவரவும் இருக்கும். சில தவிர்க்க முடியாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இதனால மன அழுத்தங்களும் ஏற்படலாம். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. கடன் சுமையும் குறையும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நம்பி இருந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளினால அவ்வப்பொழுது மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வீட்டு பிரச்சனைகள்ல மற்றவர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல தாமதமாக செல்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியிடத்துல வீட்டு விஷயங்களை பற்றி பேசவும் வேண்டாம். வேலை பார்க்கின்ற பொழுது கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி வெற்றியும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வழியில குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஆனாலும் சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பணியிடத்துல மற்றவர்களுடைய ஆதரவினால வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று மேற்கொள்ளுகின்ற எந்த ஒரு திட்டத்திலுமே வெற்றியும் பெற்றுவிடலாம். முக்கியமான செயல்களை இன்றே முடிக்க வேண்டியதும் இருக்கும். புதுவிதமான பயணங்கள் மனதிற்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் தொடர்புகளினால மேன்மையும் உண்டாகும். ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு வருமான முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். ஊதிய உயர்விற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பண விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் கைகூடும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையான வாய்ப்புகளும் உண்டாகும். உறுதியுடனும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் அமைதியான போக்கினை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில உறவு பிடிப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதி
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய தேவைக்கு போதுமான அளவு பணமும் கையில இருக்கும், ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய தொழில்நுட்பம் தொடர்பாக சில முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். இதனை தொழிலுக்கு பயன்படுத்தியும் கொள்வீங்க. தொழிலை உறுதிப்படுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஆதரவுகள் பக்க பலமாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு மனக்குறையுடனும் இருப்பீங்க. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்களை எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். அதிகாரிகளிடத்துல கவனக்குறைவாக பேசவும் வேண்டாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பாக லாபகரமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளித்து முடிவுகளும் எடுப்பீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் அதிகரிக்கும். வியாபார சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். விவசாயம் தொடர்பாக ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். அதிகார பணியில இருப்பவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ஆன்மீகத்தில தெளிவும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத சிந்தனைகளுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஏதாவது ஒரு சிந்தனையுடனும் இருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மும்முரமாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்தும் காட்டுவீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பணியிடத்துல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில நல்லுறவும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். தேவையான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு சந்தையில லாபமும் இருக்கும். பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகள் பக்க பலமாகவும் இருக்கும். என்று சிலரை நம்பலாமா வேண்டாமா என்ற இரு மனதுடனும் இருப்பீங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. ஏதாவது மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். கடந்த கால சுகமான அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. மனதுல தைரியமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும்.
வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மன மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வியாபார ரீதியான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல தன்னம்பிக்கையுடனும் ஈடுபடவும் செய்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரலாம். சமூக பணிகள்ல தனி ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணி சார்ந்த முயற்சிகள்ல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் வளர்ச்சியை காண்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கக்கூடிய வகையில சில சிரமங்களும் ஏற்படலாம். தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. சில பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணியிட சூழல்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் இருக்கலாம். கராராக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி வளர்ச்சி பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில இதனால உறவு நிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். தொழில போட்டியாளர்களுடைய தலையீடுகளும் இருக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒரு காரணத்தினால மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. நெருங்கிய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிரமங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மற்றவர்கள் பேசுவதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளவும் வேண்டாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உரிய நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். புதிய விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளையுமே அமைதியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சமநிலையான உணர்வுடனும் இருப்பீங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சுமூகமாக பணியாற்றுவதும் நல்லது. பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதன் மூலமாக உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குறைகள் இருந்தாலுமே மற்றவர்களிடத்துல நயமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் அலட்சியமாக பேசவும் வேண்டாம். சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களை குறை கூறவும் வேண்டாம். பண விஷயத்துல சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கிகளையும் கவனமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிறுதூர பயண வாய்ப்புகளும் கூடி வரலாம். பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாகவும் இருங்க. உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.